ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருந்தாலும் இங்கே கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பண வசதி, பொருளாதார நிலைகள், குரு பகவான் உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது, கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் எல்லாருக்கும் யாருடைய பணமாவது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 5 கிரகங்கள் வர்றாங்க. இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத டூர் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு, அல்லது ட்ராவல் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத விதமாக நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் ஜனவரி 12க்கு அப்புறம் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அல்லது தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ஜனவரி 12க்கு அப்புறம் அந்த சுப காரியங்கள் அடிக்கடி குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்களும் ஏதாவது ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நோயினுடைய தன்மை பெரிய லெவலில் இருந்தது அவங்களுக்கு நோய் குணமாகும். இதுக்கு முன்னாடி கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, மருந்து மாத்திரைகளுடைய அளவு, சாப்பிட்றதுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நோய் குணமாவதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. நோய் மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக கடனில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, கடன் வட்டி கட்ட வேண்டிய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கு, வட்டி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ஜனவரி 12க்கு அப்புறம் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. நான் முதல்லே சொன்னேன். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு நிறையா உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்களும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்க்குறாரு. இதெல்லாமே வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்கிறத காமிக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறவங்களும் சரி, வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்களும் சரி, முயற்சி பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அதுலேயும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். ஏற்கனவே உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இவ்வளோ நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள், இப்படி கிரகங்கள் இருக்குது. ஆக ஒரு கிரகம் உங்களுக்கு வேலையை கொடுத்தாலும் பல கிரகங்கள் வேலையை விட்டு உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாப்பில், கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், ப்ரைவேட் கன்சர்னில் பெரிய ரெக்கக்னைஸ் கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன், டாப் போஸ்ட் ரேஞ்சில் இருக்கேன்லாம் இங்கே வேலை இல்லை. கிரகங்கள் அதது வேலையை அதது காலத்தில் அந்தந்த காலங்களில் செய்யும். கிரகங்கள் வலிமையானது. நாம் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள். இந்த கான்செப்டை எப்போயுமே மறக்கக்கூடாது. அதனால் வேலையில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இருக்குது.
செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். அது உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த காலங்களில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனாலும் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுடைய பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். நல்லா பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி வராமல் இருந்தால் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, புது நண்பர்கள், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்கள் புதுசாக செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல் இருக்குமான்னா இல்லை. ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி விற்றாலும் பெரிய லெவலில் லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை மெயின்டைன் பண்ணுங்கள். லேபர்ஸ் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கு இடையில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ ஜனவரி 14க்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். சொசைட்டியில் உங்களுக்கான மரியாதை கூடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரி 12க்கு அப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. பெரிய லெவலில் நார்மலாக ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்கள தரிசனம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.